நான் சொன்னது தான். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா டிவிலையும் இதை போட்டாங்க. இந்த மாமியாரை வந்து மருமகளை கடுமையாக தாக்குறத. அந்த மாமியாருக்கு விருப்பம் இல்லை அங்கே போக. மகன் கூடயே இருக்கணும்னு ஆசை. இன்னும் பணம் கட்டிட்டு வந்தால் போக மாட்டேங்கிறியான்னு போட்டு அடித்து தாக்குது அந்த மருமகள். மகனாலையும் ஒன்றும் பிரிக்க முடியல. ஆங்கிலத்தில் மெட்டா மெசேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு செய்திக்கு பின்னால் இருக்கிற செய்தி. இப்போது நீ வந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுன்னு பணத்தை கட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா செய்தி என்ன? அது செய்தி. இதுக்கு பின்னாடி இருக்கிற செய்தி, இந்த வீட்டில் உன்னால் எங்கள் 2 பேருக்கு பிரச்சனை வருது, அதுதானே செய்தி. அந்த செய்தினால் தானே இங்கே இருக்காத போயிடு அப்படின்னு ஒரு பார்வை வருது. இப்போ அந்த அம்மா வந்து நான் அங்கே போக விரும்பலை அப்படின்னு சொல்கிறது வந்து மகனோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற செய்தி வந்து அங்கே நான் வந்து தனிமையை உணர்வேன். அதுதான் வந்து பின்னாடி இருக்கிற செய்தி. அதான் இப்போ பிரச்சனை என்னென்னா, இங்கே இருந்தால் உனக்கு தனிமை இல்லை, ஆனால் எங்களுக்கு பிரச்சனை. அங்கே போனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், உனக்கு தனிமை. இந்த இதுக்கு இடையில தான் இந்த பிரச்சனை வந்து நடக்குது. இப்போ யார் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கா, ஃபஸ்ட் ஆக்ஷன் யாருது அப்படின்னா, இங்கே இருக்கிறப்போ சரியாக வரல பெரியவங்க அப்படின்றதுலேருந்து தான் இது அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. இப்போ இன்றைக்கி தேவை பெரியவங்களுக்கு அப்படின்றது. முதல்ல இந்த பெரியவங்க, வயதானவங்க, முதிர்ந்தவங்கன்னு சொல்கிறோம்ல, யார் இவங்க? இவங்க என்ன? நீங்கள் இந்த வயதானவங்கன்றவங்கள எதை வச்சு வரையறுக்கிறீங்க? ஒரு குடும்பத்துக்கு மாமியார் ஆகிட்டாங்க, மாமனார் ஆகிட்டாரு, பொசிஷன் அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க வயதானவங்களா? சரி, ஒரு மனநல ஆலோசகராக நான் என்ன யோசிப்பேன்னா, வயதாலேயோ பொசிஷனாலேயோ முதிர்ந்தவர்கள் ஆகிறதுன்றது இல்லை. அது இயல்பாக நடக்கிறது. வயது நீங்கள் எப்படி இருந்தாலும் வயது ஒரு வருடம் கூட்டிகிட்டே போகும். நீங்கள் எப்படியா இருந்தாலும் மகனுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், நீங்கள் வந்து மாமியார் ஆவீங்க, பாட்டி ஆவீங்க, இப்போ அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு இங்கே சம்மந்தம் இல்லை. நாம் இங்கே வேறு ஒன்று பேசுகிறோம். முதிர்ந்தவர்கள் அப்படின்னா அனுபவத்தில் முதிர்ந்தவங்களாக இருக்காங்களா? அனுபவத்தில் முதிர்ந்தவங்களாக இருந்தால் இவங்களால் வந்து இந்த இடத்துல எப்படி வாழ முடியுன்ற அனுபவத்தை அவங்க பெற்றிருப்பாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது என் கண்ட்ரோலில் இல்லை, இது என்னோடய பையன் கண்ட்ரோலுக்கு போய் ஆகணும். பையன்கிட்ட இருந்து இது மருமகளுக்கு போகும், அப்புறம் மெதுவாக பேர பிள்ளைங்களுக்கு போகுன்ற அந்த புரிதல் இருந்தால் முதல்ல இங்கே பிரச்சனை வராது.